ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து நெல்லிக்காய் வச்சு உப்பு மிளகா வச்சு சாப்பிட்ருப்பீங்க. அப்படி இல்லைனா சும்மா சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு விதமான டிஷ்ஷு. நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. இது நாங்கள் எப்படின்னா நெல்லிக்காய் நிறைய இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஒரு பேன் வச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து ஒரு வெள்ளைக்கட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா பெரிய வெள்ளைக்கட்டி அப்படின்னா ஒரு ஹாஃப் சேர்த்துக்கிறேங்க. சின்னது அப்படின்னா ஒரு முழுசாக எடுத்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வந்து அதுலேருந்து சேர்த்து நல்லா வந்து அந்த வெள்ளைக்கட்டி கரையிற வரைக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ரொம்ப குறைச்சி வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா வந்து இது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து வெள்ளைக்கட்டியை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கரையும். இது வந்து டேஸ்ட்டும் சரி எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு புளிப்பு டேஸ்ட்லேயும் இனிப்பு டேஸ்ட்லேயும் தான் இது இருக்கும். என்கிட்ட வந்து நெல்லிக்காய் நிறைய இருந்ததா, இந்த ஒரு பவுல் நிறைய என்கிட்ட நெல்லிக்காய் இருந்தது. குட்டி நெல்லிக்காய் தான், பெரிய நெல்லிக்காய் இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பெரிய நெல்லிக்காயில் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்ல ஒரு அளவுக்கு அந்த வெள்ளைக்கட்டி கரைஞ்சி ரொம்ப வத்த விட்டிங்கனாக்கும் உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் வேகிறதுக்கு பத்தாது பாவு. அதனால் ஒரு மீடியமாக கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க, இந்த நெல்லிக்காய் அப்படியே சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா வெள்ளைக்கட்டியோட இந்த நெல்லிக்காய் எல்லாமே அப்படியே சேர்கிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லப்போனால் 1.5 வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து அந்த வெள்ளைக்கட்டியும் கரையிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி போட்டோன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே வந்து சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. எல்லா பாவோடையும் சேர்ந்து இந்த பக்குவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி சிம்மில் வச்சுருங்க. நான் வந்து செஃப் மாதிரி என்ன பண்ணேன், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. இந்த அளவுக்கு நல்லா வந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து ஸ்டவ் ஓட்டி இறக்கணும் அப்படின்னா நல்லா எல்லாமே ஒன்று போல் திரண்டு வந்து அதில் பாவு ஃபுல்லாக நல்லா வந்து இறுவி ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஜவு மீட்டா மாதிரி போயிடும். அதனால் நீ வந்து உடனே அந்த கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்குமே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப வந்து ஃபேவரட்டாக போயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.